மயில் கர்ப்பமா இருக்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவகிட்ட நான் என்ன பேசுறதுன்னே தெரியாம நான் வார்த்தையை விட்டுட்டேன். அவ்வளவுதான். மத்தபடி அது என்னோட மனசுல வந்த வார்த்தை கிடையாது. அதுக்காக நான் நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன்னு அவங்க பாண்டியன் கிட்ட சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க கோமதி வந்து, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி நீ கோவில்ல வச்சு ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கியாமே, இதெல்லாம் கேட்க நல்லாவா இருக்கு? இங்க பாருடா, உனக்கும் அவளுக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல. அதுலயும் நம்ம குடும்ப வாரிசு அவளோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நீ இப்படி எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி வேற எந்த காரியமும் பண்ணி வைக்காத. அப்படி உனக்கு மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க எங்ககிட்ட பேசு. தேவையில்லாத மூணாவது மனுஷன் எதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு இதுக்கப்புறமா நீ அவங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே சரவணன் பாவம் போல பாண்டியனை பார்த்தா, பாண்டியனும் இந்த விஷயத்துல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்ற மாதிரி தலையை குனிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சரவணன் ரொம்பவே வருத்தத்தோட வெளியே போயிட்டு அவங்க இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட சொல்ல, அஞ்சலியும் இப்ப என்ன உங்க குழந்தைக்காக நீங்க என்னை விட்டுட்டு மயில் கூட சேர்ந்து வாழ போறீங்களான்னு கேட்க, சரவணனும் இங்க பாரு, நான் கண்டிப்பா என் குழந்தைய ஏத்துப்பனே தவிர அவளை ஏத்துக்கவே மாட்டேன். உன்னை கைவிடுவேன்னு நீ கனவுல கூட நினைக்காதன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ சரவணன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கத அந்த பக்கமா வந்த ராஜையும் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கிங்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ராஜி இப்படி நின்றுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு கதிரும் என்னன்னு கேட்க, உடனே ராஜியும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலன்னு குழம்பிக்கிட்டு இருக்கேன். உடனே கதிரும் நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள அனுப்பிட்டு ஃபோன் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா சரவணன் கிட்ட நார்மலா ஒரு வார்த்தையை விட்டுட்டு, அதுக்கப்புறமா அம்மா நீங்க இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு கேட்க, ஆனா சரவணனும் எல்லார்கிட்டயுமே சொல்ற மாதிரி இவங்ககிட்டயுமே சும்மா நான் மனசை விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கும் அவளுக்கும் நடுவில் ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அதனால வழக்கம் போல கதிரு தன்னோட அண்ணனை நம்பிட்டு அங்கேருந்து அந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் பழனி அவங்க சின்ன அண்ணன் பெரிய அண்ணனை இவன் கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு பழனி அந்த விஷயத்த பத்தி கதிர்கிட்ட கேட்க, கதிரும் என்ன சொல்றதுன்னே தெரியாம லைட்டா உளறி தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதை பார்த்துட்டு ராஜியுமே இவன் மயிலக்கா விஷயத்துல டென்ஷனா இருக்கான் போலன்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பழனியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா பழனிக்கோ கதிர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான், அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போலன்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல மீனாவுமே மயிலுக்கு கால் பண்ணி, அக்கா நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல, வீட்டில் நீங்கள் கர்ப்பமாக இருக்க உண்மையை நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மயிலோ, எதுக்காக இப்படி பண்ண, இப்போ பாரு எல்லாரும் என் குழந்தைக்காக என் மேலே பாப்பப்பட போகிறாங்க, மறுபடியும் நான் அவங்க எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்படணுமா, ஒருவேளை மாமா சொன்ன மாதிரியே அவங்களும் என்னை ஏதாவது தப்பாக பேசிட்டாங்க, அப்புறம் நான் குழந்தையெல்லாம் யோசிக்க மாட்டேன், கண்டிப்பாக செத்தே போயிடுவேன்னு அழ ஆரம்பிக்க. ஆனால் மீனாவும் அக்கா அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நீங்கள் கர்ப்பமாக இருக்க விஷயத்த கேட்ட உடனேயே ரொம்பவே சந்தோஷம்தான் பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி இருக்கும்போது உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டுமேனு அதுக்காக வருத்தம் தான் பட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த குழந்தையாலேயே உங்களுக்கும் சரவணனுக்கும் நடுவில் இருக்க எல்லா பிரச்சனையுமே தீரப்போது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்கக்கான்னு சொல்ல. ஆனால் மயிலும் என் குழந்தைக்காக என்னை அவங்க ஏற்றுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் மானத்தோடு இதுக்கப்புறமா வாழணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாத்துக்கும் மேலே அவர் பாவப்பட்டு என் கூட வாழணும்னு யோசிக்கக்கூடாது, உண்மையாகவே என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டா மட்டும் எனக்கு போதும்னு ரொம்பவே கெத்தாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ மயில் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு மீனாவுக்கு அவங்க மேலே ரொம்பவே ஆச்சரியமாக வருது. ஸோ இப்போ வர வர மயிலை ஹீரோயின் மாதிரியும் சரவணனை வில்லன் மாதிரியும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து சரவணன் என்னதான் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.